இந்த பூஜையை நீங்கள் செய்தால் உங்களுடைய காரியங்கள் வெற்றியடையும். சரி, இது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல டீட்டெயிலாக எழுதிக்கங்க, நோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத எந்த ஒரு இதுவும் மாறாமல் அப்படியே செய்யுங்க. ஓகேங்களா? நல்லது. இதுக்கு மெயினாக தேவை, பிரதான தேவதையை வச்சு நம்ம பண்ணக்கூடியது மகா கணபதி விநாயகர். ஸோ விநாயகர் எதில் செய்யணும்னா சர்க்கரையில் செய்யணும். எப்படி சர்க்கரையில் விநாயகர் செய்கிறது அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும், சர்க்கரையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுங்க. அலுமினியம் பாத்திரம் போடக்கூடாது. ஒரு எவர் சில்வர் பாத்திரம் வச்சுக்கோங்களேன். அதில் வச்சு சர்க்கரையை போட்டு சர்க்கரையை மெல்ட் பண்ணுங்கள். அது சூடானதும் அப்படியே என்ன ஆகும்னா லிக்விட் ஆகிடும். சர்க்கரை பாகு வர்ற பதம் தெரியும் இல்லையா? அந்த சர்க்கரை பாகு பதம் வரும்போது அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இறுக ஆரம்பிக்கும், கட்டி ஆகும். அந்த கட்டி ஆகும்போது ஏதாவது க்ளோவ்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எதாவது சூடு உங்களுக்கு ரொம்ப படாத அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ செஞ்சுக்கிட்டு அந்த சர்க்கரை பாகு எடுத்து விநாயகர் மாதிரி ஷேப் பண்ண முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பீங்க இல்லையா, அது மாதிரி பிடிச்சி வைங்க. அப்போது விநாயகர் இப்போ தயாராக இருப்பார். ஓகேங்களா? லைட்டாக ஷேப் அன்ஷேப்பாக இருந்ததுன்னா சின்ன ஒரு பீஸ் போல் வச்சு எதாவது கத்தி மாதிரி எதாவது வச்சு நீங்கள் ஷேப்பாக டிசைன் பண்ணிக்கலாம். கரெக்டாக விநாயகர் மாதிரி கூட செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? செஞ்சு இவரை பத்திரமா வச்சுக்கோங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு நல்ல சுத்தமான தட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தட்டு அகலமான தட்டாக பார்த்து எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருங்க. அப்புறம் ஒரு 8 வெத்தலை, வெற்றிலையில் எந்த விதமான ஒரு கிழிசலோ இல்லைன்னா அன்ஷேப்பாவோ இல்லாமல் நல்ல ஷேப்பில் இருக்கக்கூடிய 8 வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த 8 வெத்தலையும் நீங்கள் அந்த தட்டில் வைக்கணும். எப்படி வைக்கணும்னா, நுனிகள் எல்லாம் சென்டரில் ஒன்று சேரணும். அந்த காம்பு வெளியில் இருக்கணும். அந்த காம்பு எப்படி டைரக்ஷன் இருக்கணும்னா, கிழக்கில் ஒன்று, மேற்கில் ஒன்று, வடக்கில் ஒன்று, தெற்கில் ஒன்று, வடகிழக்கு தென்கிழக்கில் ஒன்று ஒன்றும், வடமேற்குலேயும் தென்மேற்குலேயும் ஒன்று ஒன்று. அப்போ 8 வெத்தலை 4 டைரக்ஷன்லேருந்து உள்ளே பார்த்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ 8 வெத்தலையுடைய காம்புகள் வெளியே இருக்கும், அதோடைய நுனி ஒன்றா சேர்ந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வெத்தலைக்கு மேலே பூ வச்சு அலங்காரம் பண்ணுங்கள். செம்பருத்தி பூ, சாமந்தி பூ, இது போல் அரளிப்பூ, இது போல் பூக்களை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். செய்துட்டு சென்ட்ரு அந்த 8 வெத்தலை சேரக்கூடிய இடத்துல அந்த சக்கரப்பாகில் செய்யப்பட்ட விநாயகரை எடுத்து வச்சிடுறீங்க. ஓகேங்களா? ரைட். இதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்ன்ற விஷயங்கள் அடுத்து சொல்கிறேன். இப்போது இந்த பூஜையை எங்கே செய்யலாம்னா, ஒன்று பூஜை ரூமில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் ஹாலில் செய்யலாம். இது நீங்கள் உட்காந்து செய்யக்கூடிய அளவுக்கு இடம் வசதியாக எடுத்துக்கோங்க. இந்த தட்டில் எல்லா அலங்காரம் செய்த வச்சுட்டு 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, 4 திசையில் 4 அகல் விளக்கு, 4 அகல் விளக்கு வச்சு 4 திசையை பார்த்து எரியணும். கிழக்க பார்த்து ஒன்று, வடக்கு பார்த்து ஒன்று, மேற்கு ஒன்று, தெற்கு ஒன்று எரியணும். தெற்கை பார்த்து விளக்கு ஏற்றலாமா சாமி அப்படின்னு டவுட் கேட்காதீங்க, தாராளமாக ஏற்றலாம். ஓகேங்களா? இதில் பரிகார ரகசியமே அதுதான். 4 திசையை பார்த்து விளக்கு ஏற்றுறதுக்கு தயார் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த விளக்குக்குள்ளே எண்ணெய் விடணும்னா நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு மைக்ரோ லெவல் சிட்டிகை பச்சை கற்பூரம் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கலக்கிடுங்க. இதுதான் நீங்கள் விளக்கேற்ற போடுது. ஓகேங்களா? இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நாள் செய்கிறீங்க. நீங்கள் திங்கக்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 நாளும் செய்யலாம். இந்த 7 நாளில் எந்த நாள் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எந்த நாள் என்ன டைம் செய்யணும்னு டைம் கால்குலேஷன்ஸ் இருக்குது, அதை சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை செய்கிறவங்க 7:30 to 9 காலை இந்த நேரத்தில் தான் இந்த பூஜையை செய்யணும். திங்கட்கிழமை இரவு 10 to 12, செவ்வாய்க்கிழமை ஈவினிங் சாயந்தரம் 4:30 to 6, புதன்கிழமை 7:30 to 9 சாயந்தரம் இரவு, வியாழக்கிழமை 6 to 7:30 PM இரவு. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை 12 to 1:30 PM, அதாவது மதியம் 12லேருந்து 1:30 மணிக்குள்ள. அதே போல் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் 10:30லேருந்து மதியம் 12 மணிக்குள்ள. இதுதான் நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய காலம். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை செய்கிறவங்கன்னா தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் மட்டும், இந்த டைமில் மட்டும்தான் செய்யணும். இப்போ லேடிஸ் நாங்கள் பண்ணுறோம், ஒரு வாரம் டேட் ஆகிடுச்சு, என்ன சாமி பண்ணுறது அப்படின்னா
நோ ப்ராப்ளம். அந்த ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இந்த பூஜையை எதுக்கு செய்யணும்? ஓகேங்களா? என்ன காரியத்துக்காக செய்கிறோம், எந்த டைரக்ஷனில் செய்யணும் அப்படின்னு எடுத்தோன்னா, இப்போது நீங்கள் அந்த விநாயகர் நடுவில் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அவர் எந்த திசையை பார்த்து வைக்கணும்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் பணம் வரணும், வர்ற பணம் தங்கணும், இது சம்மந்தப்பட்டு பூஜை பண்ணுறதா இருந்தால் இந்த விநாயகருடைய முகம் வடக்கு பார்த்து இருக்கணும், நீங்கள் கிழக்க பார்த்து உட்காரணும். ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்டு இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பூஜை பண்ணுறீங்கதாக இருந்தால் விநாயகர் தெற்க பார்த்து இருக்கணும், நீங்கள் வடக்க பார்த்து உட்காரணும். அதே போல் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு வெற்றி அடையணும், அதுக்காக இந்த பூஜையை பண்ணுறீங்கன்னா விநாயகர் கிழக்க பார்த்து இருக்கணும், நீங்கள் வடக்க பார்த்து உட்காரணும். இது மிக மிக முக்கியம். ஓகேங்களா? இப்போ பூஜைக்கு எல்லாம் தயாராகிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, விநாயகருக்கு நெய்வேத்தியம் வைக்கணும். நெய்வேத்தியம் என்ன வைக்கணும்னா, அந்த விநாயகருக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் வைங்க. வச்சுட்டு தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, இது அவருக்கு நிவேதனமாக படைக்கணும். வெத்தலை பாக்கு பார்த்தீங்கன்னா 11 வெற்றிலை 11 பாக்கு வைக்க வேண்டியது. தேங்காய் உருண்டையான தேங்காவை எடுத்து உடச்சி வைக்கணும். ஓகேங்களா? பழம், வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா 3 நம்பர், 3 பீஸு வாழைப்பழம். ஓகேங்களா? இது வைக்க வேண்டியது. இதை வச்சுட்டு நல்ல சாம்பிராணி ஊதுவத்தி கிடைக்கும், சாம்பிராணி ஃப்ளேவரில் ஊதுவத்தி கிடைக்கும். சாம்பிராணி ஃப்ளேவரில் ஊதுவத்தி ஏற்றுங்க. இல்லை சாம்பிராணியே போடுறேன்னா சாம்பிராணி தான் சாம்பிராணியே போடுங்க, ரொம்ப அருமை. ஓகேங்களா? இந்த வாசம் வீடு ஃபுல்லாக பரவணும், இதுதான் பிரதான முக்கியம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உட்காந்து நல்ல ஆத்மார்த்தமாக 3 முறை நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. விட்டுட்டு இப்போ இந்த பூஜையை தொடங்க போகிறீங்க. பூஜையை எப்படி செய்யணும் முறை அப்படி பார்த்தா, இதில் நீங்கள் மெயினாக அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று சந்தனம், சந்தனம் பவுடர். சந்தனம்னா என்ன சந்தனம் வாங்கணும் அப்படின்னா, ஒரிஜினல் சாண்டில் பவுடர் கேட்டு வாங்குங்க. எங்கே கிடைக்குன்னா நல்ல நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த காதிகிராஃப் போல் கவர்மெண்ட் இடம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், அங்கே கிடைக்கும். அங்கே போய் சுத்தமான இந்த சாண்டில் பவுடர் கேட்டிங்கன்னா கிடைக்கும். வாங்கிட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்ல தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மெயினாக அரேஞ்ச் பண்ண வேண்டியது செம்பருத்தி பூ, 108 செம்பருத்தி பூ அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ உட்காந்து பூஜை ஆரம்பிக்கிறீங்க. நல்ல மூச்சை இழுத்து விடுறீங்க 3 முறை. விட்டுட்டு முதலில் உங்களுடைய குலதெய்வம், உங்கள் குலதெய்வம் யாராக இருந்தாலும் சரி, குலதெய்வம் தெரியாதவங்க என் குலதெய்வமே இங்கே வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பூஜை நல்ல விதம் வெற்றி அடையணும், என்னுடைய காரியங்கள் நடக்கணும் பிரார்த்தனை பண்ணுறீங்க. அடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம். ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அந்த இஷ்ட தெய்வம் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போது பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நல்லா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பார்த்து படித்து சொல்கிறத விட மனப்பாடம் பண்ணிவிட்டு ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு பூ எடுத்து இந்த சந்தனத்தை தொட்டு அர்ச்சனையாக பண்ணணும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போது. ஓகேங்களா? இப்போ மந்திரம் சொல்கிறேன், எழுதிக்கங்க. ஓம் கம் கணபதி அர்க்க கணபதி சர்வானுகிரகம் தேஹி தேஹி ஸ்வாஹா. ஓகேங்களா? ஓம் கம் கணபதி அர்க்க கணபதி சர்வானுகிரகம் தேஹி தேஹி ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை என்ன சொல்கிறீங்கன்னா நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு சொல்லும்போது ஒரு பூ எடுக்கிறீங்க, சந்தனத்தை தொடுறீங்க, அர்ச்சனை பண்ணுறீங்க. இதை செய்யும் போகிறதுக்கு முன்னாடி, இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த காரியத்துக்காக பூஜை பண்ணுறீங்களோ அந்த பூஜை எனக்கு வெற்றி அடையணும், இந்த காரியத்துக்காக நான் இந்த பூஜை பண்ணுறேன், இது எனக்கு வெற்றி அடையணும், அதுக்காக இங்கே வந்து உட்கார்ந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு மகா கணபதி, நீ உன்னை இங்கே ஆவாகனம் பண்ணுற, நீ வந்து உட்காந்து எனக்கு நல்லது பண்ணு, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு இந்த பணம் வரணும், இல்லை எழுத்து சரியாகணும், இல்லை என் காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா? ஆரம்பித்து இந்த பூஜையெல்லாம் முடிக்கிறீங்க. முடித்ததுக்கப்புறம் தூப தீபம் காமிக்கணும். தூபம் அப்படின்னா ஊதுவத்தி காமிக்கிறீங்க. சந்தனம் ஃப்ளேவர் நல்லா பார்த்துக்கங்க, சாண்டில் ஃப்ளேவர் ஊதுவத்தி, இதை நல்லா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தீபம் தீபம் எப்படி காமிக்கணும்னா பச்சை கற்பூரத்தில் தான் காமிக்கணும். பச்சை கற்பூர தீபம் எடுத்து
அவருக்கு காமிங்க. காமிச்சு வச்சுட்டு நல்லா ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு விழுந்து கும்பிடுங்க. விழுந்து கும்பிட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாத்தையும் நீங்கள் வடக்கு பக்கமாக லைட்டாக தள்ளி விடுங்க. அந்த தட்டை வடக்கு பக்கமாக தள்ளிட்டு, இது யதாஸ்தானம் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறை. வடக்கு தள்ளிடுறீங்க. தள்ளினதும் இந்த விளக்கு இதெல்லாம் மலை ஏற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இந்த பூ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்றா வச்சுருங்க. இந்த 8 வெத்தலை இருக்கு இல்லையா, இந்த 8 வெற்றிலையும் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அந்த வெற்றிலையில் இந்த நைவேத்தியமாக கொஞ்சம் வச்சுங்க பார்த்தீங்களா, சக்கரை அது கொஞ்சம் எடுத்து போடுங்க. அப்புறம் பாகில் விநாயகரை பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த விநாயகரை கொஞ்சம் எடுத்து உடச்சி இதில் போய், ஐயோ விநாயகரை கும்பிட்டு உடைக்கட்டுமா அப்படிலாம் கேட்கக்கூடாது, உடச்சி வைங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம். அதை கொஞ்சோண்டு உடச்சி வைங்க. வச்சுட்டு அந்த வெத்தலையோடு உள்ளே போட்டு மெல்லுங்க. மெல்லிட்டு அந்த சக்கையை வெளியே துப்பிடலாம். ஆனால் அது வெற்றிலையோடு சேர்ந்து அந்த சர்க்கரை சாப்பிட வேண்டியது அவசியம். நான் சுகர் பேஷண்ட் என்ன சாமி பண்ணுறது, தாராளமாக சாப்பிடு, கொஞ்சோண்டு தானே எடுத்து சாப்பிட போகிறீங்க, ஒன்றும் ஆகாது, விநாயகர் உங்களை காப்பாற்றுவார். குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிடலாம் இது, ஓகேங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கிற மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் மரத்தடியில் தூக்கி போட்டுறீங்க. விநாயகர் கொஞ்சம் தான் சாப்பிட்றீங்க, கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சம் சக்கரை பாகு விநாயகரை தூளாக்கிட்டு மரத்தடியில் போகிறீங்க. அது எறும்புகள் சாப்பிடணும். அந்த எறும்புகள் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு காரியம் வெற்றி கிடைக்கும். இது மிக 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 முக்கியமான விஷயம், ஓகேங்களா? இந்த எப்படி நான் இந்த அரேஞ்ச் பண்ணுறது, இது 8 வெத்தலை வைங்க, நீங்கள் இப்படி வைங்க அப்படி சொன்னீங்க, இது எப்படி தெரியறது அப்படின்னா, அந்த டவுட் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா அந்த இமேஜும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த இமேஜும் இருக்குது. நான் என்ன போட்டிருக்கேனோ அப்படியே ஆர்கனைஸ் பண்ணுங்கள், அப்படியே பூஜை பண்ணுங்கள், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், ஓகேங்களா? இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா 9 வாரங்கள் 9 வீக்ஸ் செய்யணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை தொடங்குறீங்கன்னா 9 ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 9 திங்கக்கிழமை, இது போல் ஒரு கிழமை தொடங்கினால் அதே கிழமையில்